தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு நாளைய தினம் நடத்தப்படவிருக்கின்ற எதிர்ப்பு போராட்டத்திற்கு கட்சிகள் மதத் தலைவர்கள் குடிசார் அமைப்பின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் அனைவரையும் கலந்து கொண்டு எதிர்ப்புகளை பதிவு செய்யுமாறு வடக்கு மாகாண காணி உரிமைக்கான மக்கள் இயக்கத்தின் தலைவர் ரத்தினசிங்க முரளிதரன் கோரிக்கை விடுத்துள்ளார். சிங்கள இஸ்லாமியர்கள் தமக்கு ஒரு பிரச்சினை வரும்போது தங்களுடைய பிரிவினைகளை மறந்து ஒற்றுமையாக ஒன்று சேர்வதாகவும் தமிழ் மக்களே பல்வேறு வகையில் பிரிந்திருக்கிறோம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் 3ஆம் தேதி 3/1/2026 யாழ் தையிட்டி பகுதியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரைக்கு எதிரான மக்கள் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுள்ளது. அந்த வகையில் எதிர்வரும் 3ஆம் தேதியும் மிகப்பெரிய அளவில் போராட்டம் ஒன்று இடம்பெற இருக்கின்றது. அந்த போராட்டத்துக்கு கட்சி வேறுபாடுகளை கடந்து அனைத்து தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற தமிழ் தேசியம் பேசுகின்ற அனைத்து கட்சிகளும் தங்களுடைய வரவை அங்கே பதிவு செய்து மக்களுக்கு ஆதரவு வழங்கணும். அத்தோடு தமிழ் பேசும் தமிழ் மக்களை நேசிக்கின்ற அனைவரும் சிவில் அமைப்புகளாக இருந்தாலும் பொது அமைப்புகளாக இருந்தாலும் மாணவர் பல்கலைக்கழக மாணவர்கள் ஏனைய மாணவர்கள் சமய அமைப்புகள் சமய தலைவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அந்த இடத்துக்கு வந்து இந்த மக்களுக்கு பலமாக குரல் கொடுத்து அந்த மக்களை காணியை மீட்பதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கணும் என்பதை நான் காணியுரிமைக்கான மக்கள் அமைப்பாக அந்த வகையில் கேட்டுக்கொள்வதோடு நாங்கள் தமிழ் மக்களாக நாங்கள் ஒருமித்து சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு எங்களில் வந்து பல 100 கட்சிகள் பிரிவுகள் இருக்கலாம். ஆனால் நாங்கள் இந்த விஷயங்கள் எங்களோட பொது விஷயங்கள் எங்களோட தேசியம் சார்ந்து நிலம் காப்பாற்றப்பட வேண்டுமா இருந்தால் அனைத்து தேசிய அனைத்து கட்சிகளும் அனைத்து தலைப்பினரும் ஒன்றாக எங்களோட விடயங்கள் எங்களோட பொது விடயங்களும் நாங்கள் ஒருமித்து நிற்க வேண்டும்.